இங்க பொண்ணுங்கலாம் சேர்ந்து தண்ணி எடுக்க போறாங்க. அப்போ ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு. அவர் இறந்துட்டார்ன்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா தண்ணி எடுத்துட்டு வரும்போது அவர் இவங்கள பார்த்துட்டு தண்ணி கேட்கறாரு. அத பார்த்த ஹீரோயின் குடுக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே தடுக்குறாங்க. ஆனா அந்த விதவை பொண்ணு நீங்க குடுக்கலனா கண்டிப்பா நான் தருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. அவரும் நன்றி சொல்லிட்டு கிளம்பும்போது டோலக் எடுக்கிறாரு. அத பார்த்த ஹீரோயினுக்கு ஆசை வந்து நீங்க கொஞ்சம் வாசிங்க நான் கர்ப்பா டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட இருக்க பொண்ணுங்களும் ஆசை வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் மட்டும் ஆடாம நீங்க பண்றது ரொம்பவும் தப்பு. இதனால நம்ம ஊர்ல ஏன்னா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு போய் பார்க்கறாங்க. எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமா ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊர்ல கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருது. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த குழந்தை இறந்து பிறந்துருது. இந்த பொண்ணால அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டே போய் சொல்லிடுறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு என்னோட புருஷன் எப்பவுமே குடிச்சிட்டு அடிச்சிட்டு இருப்பான். இந்த 9 மாசமா அடிக்காம நேத்து தான் அடிச்சான். அதனால தான் என்னோட குழந்தை இறந்துருக்கு. நீங்க ஒன்னும் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவும் சந்தோஷமா இன்னைக்கு அந்த டோலக்காரனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து வாசிக்க வச்சு எல்லாருமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பன்னு பார்த்து பகலான்றவன் இந்த ஊருக்கு வரும்போது இவங்க எல்லாருமே நடனம் ஆடுறத பாத்துறான். அதை பார்த்த பொண்ணுங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டோலக் அடிக்கிறவரும் பயந்து இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் நீங்க வாசிக்கிறதால தான் நாங்க எல்லாருமே ஆட முடியாத கர்ப்பா டான்ஸை ரொம்பவும் சந்தோஷமா கவலையெல்லாம் மறந்து ஆடிட்டு இருக்கோம். நீங்களும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி அங்கேயே தங்க வைக்கிறாங்க.